ஹாய் எஸ் நான் தான் மனோபுரம் பேசுகிறேன். கோயம்புத்தூர் டு சபரிமலை லாகில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருப்போம். பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு பார்ட் டூக்கு வாங்க, ஓகேங்களா? இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக பாலக்காடுக்கும் நம்மளுக்கும் பாலக்காடுக்கும் 70 கிலோமீட்டர் இருக்குது. சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது கைஸ், ஓகேங்களா? அந்த லாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ இங்கே எது வரைக்கும் பார்க்க போகிறோம், நம்ம எரிமலை போகிற வரைக்கும் இந்த விளாக்ல பார்க்க போகிறோம். மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்ம சேனல் யாராவது புதுசு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு தாண்டி போயிட்டு இருக்கோம். நான் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6:30 சன்ரைஸ் வியூ காமிக்கலாம் தான் உங்களுக்கு நான் பஸ்ஸு வெளியே காமிக்க தெரியுதா? நான் பஸ்ஸு வெளியே சன்ரைஸ் வியூ காமிக்கிறேன். எப்படி இருக்கிறத மறக்காம ஃபுல்லாகவே நேச்சர் செம்மையாக சுற்றி ஃபுல்லாகவே சேர்ந்து இருக்குது. பாலக்காடு ஃபுல்லாகவே ஏன்னா பாலக்காடு தாண்டி இருக்கோம். நம்ம எப்படியும் கம்பெனி போகிற எரிமலை போகிறது 12 மணி ஆகிடும். லாக் பண்ணுறோம், ஓகேங்களா? கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எரிமலை கிட்டே வந்துட்டோம். எரிமலைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 5 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது, சரிங்களா? எரிமலையில் போயிட்டு நம்ம கூட வந்துருக்க போஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஐப்பங்க மாலை போட்டிருப்பாங்க, அவங்க கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. கன்னிசாமிக்கு வந்து பேட்டை துள்ளுவாங்க எரிமலையில், ஓகேங்களா? அதான் அங்கே ஃபுல்லாகவே வந்து ஸ்பெஷல், ஓகேங்களா? எரிமலையிலேருந்து அதான் ஸ்பெஷல். பேட்டை துள்ளி வந்து டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க எல்லாமே, ஓகேங்களா? அதுதான் இந்த அடுத்து இப்போ வந்து உங்களுக்கு எரிமலையில் போய் நான் காட்டுறேன், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எரிமலை முடிச்சுட்டு நிலக்கல் போகணும், ஓகேங்களா? இப்போ எரிமலை எல்லாமே காட்டுறேன், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே? வீடியோ ரைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எரிமலை வந்துவிட்டோம், ஓகேங்களா? இப்போ வந்து பஸ்ஸை பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த இப்போ ரோட்டில் பார்ப்பீங்க இவ்வளோ பேர் வந்து எரிமலை வந்து பேட்டை தொழிக்கிட்டு இருக்காங்க கன்னிசாமிகளுக்கு, ஓகேங்களா? நம்ம போய் பஸ்ஸை பார்க்கிங் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம கூட வந்து கன்னிசாமிக்கெலாம் பேட்டை துள்ளணும். அந்த பேட்டை வந்து எங்கே துள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்காங்க, அந்த கோயில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிசாமிக்கெல்லாம் பேட்டை துள்ளுவாங்க. இந்த கோயிலோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில்னு சொல்லிட்டு நீங்கள் மேப்பில் கூட அடிச்சுட்டு பாருங்கள். ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில், ஓகேங்களா? இந்த தான் நம்ம கன்னிசாமிக்கெல்லாம் பேட்டை துள்ளுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை நிப்பாட்டி நம்ம கன்னிசாமிக்கெல்லாம் பேட்டை துள்ளுறத வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன், ஓகேங்களா கைஸ்? கைஸ் ஃபைனலாக வந்து பஸ்ஸை நிப்பாட்டி வந்து நான் கோயில்கிட்ட வந்துட்டேன். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. யாரையுமே இங்கே ஆளை காணும். நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் நம்ம கூட வந்தவங்க எங்கேன்னு. அந்த தெரியுறாங்க. இப்போ தான் போய் பக்கத்தில் போய்ட்டு அவங்க இதெல்லாம் முடிச்சான்னு நினைக்கிறேன். கொட்டெல்லாம் கொண்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுதா? எல்லாருமே ஆடிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேட்டை தள்ளி முடிச்சிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ போயிட்டு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. குளத்துல எல்லாருமே குளிச்சுட்டு அப்படியே வந்து திரும்பி வந்து இங்கே நிலக்கல்லை கிளம்ப வேண்டியதான். நான் கோயிலுக்குள்ளே போய் காட்டுறேன். சரி, க்ரௌடாக இருக்கும், சைடில் பாதை இருக்கும், சைடில் உள்ளே போய் காட்டுறேன், ஓகேங்களா? அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வெளியே போய் பேட்டை தள்ளிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களை காட்டுறேன் பாருங்களேன். டாப் வியூவில் கேமரா வந்து மேலே தூக்கி காட்டுறேன். பசங்க வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க, பார்த்திங்கன்னா நம்ம சாமி பாருங்களா, கன்னிசாமி. நிறைய பேர் வருவாங்க கோயிலே வந்து அந்த மஞ்சள் கலர் சட்டை போடுறாங்க, மஞ்சள் கலர் துண்டு போட்டு பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம குருசாமி. எல்லாருமே உள்ளே போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து 45 பேர், கிட்டத்தட்ட சின்ன பையங்க ஒரு 4 பேர் கன்னிசாமி. மொத்தம் 8 கன்னிசாமி கிட்டே வந்திருந்தாங்க. கரெக்டாக தெரியல, 8 கன்னிசாமி கிட்டே வந்திருந்தாங்க, ஓகேங்களா? சுற்றி பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு 50,000 பேர் கிட்டே இருப்பாங்க குறைஞ்சி. இங்கே உள்ளே சொல்ல மாட்டேன், ஃபுல்லாகவே எல்லாம் சேர்த்து, ஓகேங்களா? நான் பேசுகிறதும் உங்களுக்கு ஆடியோ வந்து லைட்டாக இறைய தான் செய்யணும். அவ்வளோ க்ரௌட் இருக்கிறதுனால வாய்ஸ் உங்களுக்கு இறைய தான் செய்ய, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் போய்ட்டு உங்களுக்கு அந்த குளிக்கிற ஏரியாஸ்லாம் காட்டுறேன், ஓகேங்களா? பாருங்கள், ஓகேங்களா? இங்கேருந்து சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து அப்படியே குளிச்சுட்டு விட்டு போனால் கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 ஆகுது. 1 ஆகுது கைஸ். இங்கேருந்து நம்ம வந்து திரும்பியும் இங்கே நிலக்கலைக்கு போகிறதே கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கிட்ட ஆகும். ஹீல்ஸ் தான், ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தான்.
நார்மல் கிடையாது, ஹீல்ஸு. ரொம்ப டைம் ஆயிடும் ஓகேங்களா. இப்போ இதில் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரத்தில் குளிச்சுட்டு டக்குன்னு நம்ம அங்கே போய் ஆகணும். உங்களுக்கு வந்து இதுக்கு நேராகவே இருக்க இந்த இது காட்டுறேன் பாருங்க, இங்கே தான் இந்த குளத்துல தான் எல்லோரும் குளிப்பாங்க. நம்ம கன்னிசாமிங்க ஃபஸ்ட்டு வந்து கன்னிசாமி கூட தான் இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுவாங்க இங்கே ஓகேங்களா. கன்னிசாமி பண்ணிவிட்டு இந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வரணும். கன்னிசாமி குளிச்சிக்கலாம், நம்ம மிச்சம் எல்லாருமே குளிச்சிக்கலாம் ஓகேங்களா. கன்னிசாமி மட்டும் தான் குளிக்கணும்னு கிடையாது, சரி எல்லாருமே இந்த குளத்துல குளிச்சிக்கலாம் ஓகேங்களா. இப்போ போயிட்டு நம்ம சாமிங்கெல்லாம் போய் குளிச்சுட்டு வருவாங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்து நிலக்கல் வைக்கலாமலாம் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன், அப்படியே பாருங்க ஓகேங்களா. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எரிமலைலேருந்து கிளம்ப போகிறோம் கைஸ் ஓகேங்களா. இப்போ எல்லாம் கன்சியம்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. இங்கேருந்து திரும்பியும் நம்ம பஸ் பார்க்கிங்கே 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும் ஓகேங்களா. அதுதான் இப்போ எல்லாருமே குளிச்சு முடிச்சாச்சு, கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து இப்போ டேரெக்டாக அடுத்த ஸ்டாப் வந்து நம்ம நிலக்கல்ல தான் ஓகேங்களா. இங்கேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர், கரெக்டாக 50 கிலோமீட்டருக்கு அடுத்து தான் வந்து ஸ்டாப்பிங் நிலக்கல். போயிட்டு அங்கே போய் வந்து பஸ்ஸு பார்க்கிங் வந்து கிட்டத்தட்ட இதோட அங்கே நிறைய கூட்டம் இருக்கும் ஓகேங்களா. அந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு இதிலே கவர் பண்ணியிருப்பேன் எல்லாமே ஓகேங்களா. அது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நிலக்கல் போயிட்டு அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா. நான் போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வரைக்கும் ஒரு 1.5 hour to 3 hour ஆயிரும். மினிமம் 2 to 3 hour ஆயிரும். ஃபுல்லாக ஹில்ஸ்னால் டைம் ரொம்ப ஆயிரும் ஓகேங்களா. நான் உங்களுக்கு நிலக்கல் போயிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் vlog கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிலக்கல் ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிலக்கல்ல சரியான கூட்டாங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட மொத்தம் 18 பார்க்கிங் கிட்டே இருக்குது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12வது பார்க்கிங்கில் இடமே கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் அந்த பார்க்கிங்கே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 minutes அலைஞ்சிருப்போம். பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும், அதை காட்டுறேன் எவ்வளோ ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா தான் ஓகேங்களா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:30 கிட்டே ஆகுது. இங்கேயே நாங்கள் 3:30 தான் வந்துடுவாங்க. 1 மணிக்கு கிளம்பி ஒரு 3:30 4 இருக்கும் கரெக்டாக 4 ஆச்சு. இப்போ 4 மணிக்கு தான் இப்போயே நாங்கள் வந்து நிலக்கல் வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சோ இல்லைனா வேன் பிடிச்சோ திரும்பி வந்து பம்பைக்கு போகணும் ஓகேங்களா. அதுக்கே வந்து கிட்டத்தட்ட மார்னிங் 6 o'clock கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நம்ம கோப்ரோட வேலை அவ்வளோ சார்ஜ் இல்லை, அதனால் முடிஞ்சாலும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு பம்பையில் போய் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுற சார்ஜ் போட்டுட்டு ஓகேங்களா. அடுத்த பார்க்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கிளம்பும்போது வந்து டைம் இருந்தால் கன்ஃபார்ம் பிளாக் பண்ணுறேன் ஓகேங்களா. பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நம்ம நிலக்கல் நிப்பாட்ட போகிறோம். இப்போ வந்து சீசன் டைம்னால் வந்து பஸ் எதையுமே சபரிமலைக்கு பம்பைக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் பஸ் வந்து நம்ம நிலக்கல்ல நிப்பாட்டிட்டு வேனில் போகிறோம். நான் உங்களுக்கு நிலக்கல்ல வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் வீடியோ எடுக்க முடியல ஓகேங்களா. கேமரா லாஸ்ட் வந்து நாளாகல. லாஸ்ட் பம்பையே வந்தாச்சு. நம்ம கிட்டத்தட்ட பம்பை இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு மார்னிங். உங்களை பம்பை வந்து ஃபைனலாக ரீச் ஆயாச்சு. நான் உங்களை காட்டுறேன் சுற்றி ஓகேங்களா. பாருங்கள் எல்லாருமே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. 5:30 ரீச் ஆகிட்டோம். இதுக்கடுத்து அவங்க விளாக் வந்து இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சு. நாளைக்கு வந்து பம்பையிலேருந்து நம்ம இங்கேருந்து கீழேருந்து அடிவாரத்துலேருந்து மேலே வந்து சனிதான வண்டிக்கு ஏறுற ஒரு விளாக் இருக்கும் ஓகேங்களா. மறக்காமல் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பை.